அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 1 மந்த் தான் ஆகுது நான் ஃபுல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி. ஜூலை 17 தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப்க்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரியே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்ருங்க. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வீடியோ தான். இதை தான் நீங்கள் ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் என்னோட கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நான் இது ஒரு ஃபுல் டூராகவே நான் இதை எடுத்திருக்கேன் டீட்டெயில்ஸாக. என்கிட்ட இருக்கிற அக்சசரிஸ் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 ட்ராவர் இருக்கும். இல்லை லாஸ்ட் ட்ராவர் என்னோடய ஹஸ்பண்டோட திங்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி காட்ட போகிறதில்ல. மேலே இருக்கிற 2 ட்ராவர் என்னோடய திங்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ராவரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்சஸ், பிரேஸ்லெட் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில். அதுக்கப்புறம் டெய்லி வேர்க்கு எடுக்கிற மாதிரி ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் டெய்லி வேரில் யூஸ் பண்ணுற நம்மளோட மாய்ஸ்சரைசர், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், செயின்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஹேருக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பர்ஸான ஹேர் பின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரே இதில் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு எடுத்துகிட்டு போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தேட தேவையில்லை. இந்த மாதிரி டக்குன்னு எடுக்கக்கூடியது, கைக்கு போடக்கூடியது, இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனுக்கும் போடுவேன், டெய்லி வேர்க்கும் போடுறது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுருந்தா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் ஒரே பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குச்சி, டியோர் அண்ட் லுவி விட்டன் 3 ப்ராண்ட்லேயும் வச்சுருக்கேன். அடுத்து வாட்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா கெஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் டெய்லி வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போடுறது, இதுவும் கெஸ் பிராண்ட் தான். ஸோ இது ஒன்று போட்டு போனாலே போதும், நல்லாவே ரிச்சாக கிளாஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் CK பிராண்டோடது. ஒரு காப்பர் கலரில் இது இருக்கும். இதுவுமே டெய்லி வேர் ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும் போடக்குள்ள. அடுத்து ஹேர் கிளிப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கிட்ஸ்க்காகவும் ஹேர் கிளிப்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பேன். ஸ்டார் மாதிரி, அப்புறம் பர்ஸ் வச்சது, அந்த மாதிரியெல்லாம் கிளிப்ஸ் நான் வச்சுருக்கேன். அது கிட்ஸுக்கும் நான் வச்சு விடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். நான் எதுவுமே இங்கே வாங்கலை, நான் மலேசியாவில் வாங்கிட்டு வந்தது தான். இந்த செயின் ஒரு ஷாப்பில் பார்த்துருந்தேன், ஒரு மாலுக்கு போன நேரம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டாக வருது இல்லையா, அந்த மாதிரி செயின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேர் பின், இது பேர்ல் வச்ச மாதிரி ஒரு பின்னு. அடுத்து ஒரு வாட்ச், இது எங்கள் அம்மாவோட வாட்ச். அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், பட் அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு செயின் தான். இது லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாகவும் இருக்கும். நான் கிட்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தது. ஒரே டிசைனில் 2 மாதிரி வாங்கிட்டு வந்தேன் கிட்ஸ்க்கு. பட் இது வரைக்குமே அவங்க இதை போடவே இல்லை. இனி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டி அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இதை போட்டு விடணும். இது பார்க்குறதுக்கே இப்போ ட்ரெண்டாக இருக்கிற ஒரு டிசைனில் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. கிட்ஸ் போடுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 பேருக்கும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறது. இந்த வாட்ச் கலெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் இந்த செயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மலேசியாவிலேருந்து வரக்குள்ளே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, ஸ்ரீலங்காவில் இதை வாங்கக்கூடிய ஷாப்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஆப்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் இங்கே இன்னுமே வாங்கலை. வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது தெரியும் இந்த மாதிரி ஜுவல்ஸ் அண்ட் பேஸ்லெட்லாம் விற்கிற ஷாப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஷாப்பில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளச்சஸ் தான் நான் வச்சுருக்கேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 2 கிளச்சஸுமே பார்த்திங்கன்னா கிட்ஸோடது. அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கிளச்சஸ் வந்து நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் மலேசியாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இதெல்லாம் இந்த டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கிளச்சஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி கிளச்சஸ் அண்ட் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். இல்லை டெய்லி வேர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா நான் வெளியே போனால் போட்டுட்டு போகிற மாதிரி, ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி கிளிப்ஸும் இருக்குது. இந்த பிளாக் கலர் பெரிய வந்து கிளச் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நல்ல ஹேரை வந்து நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா இது போட்டோன்னா அபாயாக்கு போடக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த ஷால் போடக்குள்ளே பன் போடுறதுக்கு. இதுக்கும் அபாயாக்கு தேவைப்படுற பின், அதுக்கப்புறம் சேஃப்டி பின் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஹிஜாப்க்கு போடக்குள்ளே தேவைப்படும் இல்லையா, அந்த பின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வந்து ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி காட்டின பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து இப்போ வந்து நம்ம ட்ராக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற திங்ஸ் எல்லாம் நான் உங்களோட காட்டுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் ஹைலைட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி பின் பாக்ஸு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து இப்போ வச்சுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் க்ளீனர், இது கார்னியரில் வரக்கூடியது. அடுத்து பர்ஃப்யூம்ஸ், அது எல்லாமே இப்போ நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த சீரம் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ரஷேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. பிரைட்னிங் அண்ட் ப்ரைமர் சீரம். இது நல்லாவே மேக்கப் பண்ணுறதுக்கு இதை வந்து மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா இந்த சீரம் போட்டால் நல்ல மேக்கப் வந்து நல்லாவே நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில். இது வந்து ஸ்ப்ரே ஹைலைட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா டியோட்ரண்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பேஜ் உள்ள ஃபவுண்டேஷன், மேபில் என்னோடது தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து லைக்மீ வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு நேச்சுரல் பேஜ் அப்படி கொடுக்குற ஒரு கலர் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. நான் 2 முறை நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அதை. அடுத்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ரீம் வச்சுருக்கேன். அடுத்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சேனலோட கொக்கோ பர்ஃப்யூம் தான். இது வந்து அந்த கும்குமாதி சீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் முன்னே வாங்கியிருந்தேன். அது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் சானிடைசர், அதுக்கப்புறம் அந்த சீரம் தான். ஸோ அவ்வளோதான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது தான். வேஸ்லைன், அதுக்கப்புறம் வேஸ்லைனோட லிப் பாம், இது வந்து லிப் ஆயில், அதுக்கப்புறம் லிப் பாம் தான். இதுவும் கலர் லிப் பாம், பீச் கலர் அப்படி வரும். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் சேஃப்டி அந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆலிவேரா இருக்கு இல்லையா, அதில் உள்ள லிப் பாம், அதுக்கப்புறம் லிப் ஆயில், அதுக்கப்புறம் கலர் லிப் பாம், அந்த மாதிரி தான் நான் டெய்லிக்கு யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் டெய்லி வேருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா மேபிலியனோட காஜல் தான் இது. அந்த ஸ்ட்ரெயின் வந்து நல்லாவே இருக்கும் இந்த காஜலில். இது டெய்லியும் யூஸ் பண்ணலாம், எங்கேயாவது வெளியே போனால் அப்படி கூட. இது வந்து சேனலோட ஐலைனர். இது வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறது, மேக்கோடது இது. இது பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன்னா ட்ராவல் பேக் மாதிரி. காம்பேக்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா மிஸ் ரோஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து ஹைலைட்டர் தான். இந்த ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸில் இருக்கும். நமக்கு ஒரே இதில் 4 கலர்ஸில் இருக்கும். அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் வந்து செட்டப்பிலோடது. கிளென்சரும் பார்த்தீங்கன்னா நான் செட்டப்பிலோடது தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ப்ரஷ் இது, அதுக்கப்புறம் இது ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான அந்த ஸ்பாஞ்ச் இது. யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளென்சர், ஸ்க்ரப் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வாஷ்ரூமில் வச்சுருப்பேன். இங்கே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இருக்குது இல்லையா, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து கிளென்சர், ஷாம்பூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு க்யூட்டான மிரர். இது ஒரு ட்ராவல் பண்ணக்குள்ளே ஹேண்ட்பேக்கில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து பார்க்கணும், ஒரு அவசரமாக ஃபேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டான ஒன்று இது. ஸ்லீப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து நான் ஃபஸ்ட் ட்ராவரில் வச்சுருக்கிறது. இது வந்து ஆலிவேரா ஜெல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ட்ராவரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பவுச் பேக் எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக்குள்ளே யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கிற மேக்கப் திங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய பாக்ஸ் தான். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதெல்லாம் பவுச்சஸ் தான். பர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோன் கவர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ட்ராவரில் இருக்கும். இது வந்து என்னோடய கிட்ஸோட பேக்கு. அடுத்து இதுவும் வந்து ஒரு பர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஜோயா லுகாஸோட பாக்ஸ் தான். ஜுவல்ஸ் வாங்கின பாக்ஸ் வந்து இதுலேயும் நான் வந்து எக்ஸசரிஸ் ஏதாவது இருந்தால் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து சேனலோடது. என் ஹஸ்பண்ட் ஒரு முறை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது கோம் மாதிரியே இதை பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பிலிப்ஸோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் இருக்குது. இது வந்து சேனலோட ஒரு குட்டி பவுச் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதில் வந்து எனக்கு உம்ராலேருந்து மக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்து தஸ்மணி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ வந்து அது இருக்குது. தஸ்பி ஓதுறதுக்கான தஸ்மணி எல்லாம் அதில் இருக்குது. அடுத்து ஹேர் ட்ரையர். இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எனக்கு மக்காலேருந்து கிடைச்ச அந்த தஸ்மணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். பாக்கி வந்து எங்கிட்ட ஒரு 3-4 மாதிரி இருந்துச்சு. அதை நான் எடுத்து வச்சுருப்பேன். தஸ்பி ஓதக்குள்ளே நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் மக்காலேருந்து கொண்டு வந்தது தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே நிறைய இருந்துச்சு. நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஓதுறதுக்கு கொடுத்துருவேன். நான் வந்து இந்த 3 மட்டும்தான் வச்சுருக்கேன். நானும் கிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டின்னு போட்டதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வந்து மேக்கப் திங்ஸ் தான் இருக்கும். ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டரும் பார்த்திங்கன்னா நான் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸ் இதெல்லாம். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் ப்ரஷ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கான ஒரு இதுவும் ஒரு ஐ ஷேடோ. அடுத்து இதுவும் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து மேபிலியனோடது. இதுவும் நல்ல கலர், இது நல்ல ஸ்ட்ராங்கான ரெட் இது. அடுத்து இதுவும் ஒரு ரெட் கலரோட ஒரு லிப் க்ளாஸ் தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஹுதா பியூட்டியோட ஒரு நோட் பிங்க் கலர் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நோட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ஹுதா பியூட்டியோட. இது ஒரு லிப்ஸ்டிக் பாருங்கள். இந்த லிப்ஸ்டிக் கலருமே ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு டார்க் கலர் தான் இதுவுமே. அடுத்து வந்து லிப் டிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெண்டுமே லிப் டிண்ட் தான். இந்த க்ரீன் கலர் மூடி போட்டது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து லிப் டிண்ட். இந்த லிப் டிண்ட் போட்டதுமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை வச்சு நம்ம வந்து லிப்ஸை வந்து தொடச்சிடணும். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும் லிப்பில். அதுதான் அந்த லிப் டிண்ட்டோட ஒரு ஸ்பெஷலே. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர். இது இந்த பர்பிளோடது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து எப்போயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு வெட்டிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் எப்பயுமே நான் பேக்கில் எடுத்து வச்சுருப்பேன். இதுவுமே ஒரு லிப் க்ளோஸ் மாதிரி தான். இது ஒரு லைட் கலர் ஒன்று, ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மிஸ் ரோஸோட ஒரு டார்க் மெரூன் மாதிரி. ஸோ ஒரு நல்ல அந்த டார்க்காக இருக்கும் மெரூன் கலர் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மெரூன் கலர் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நான் வந்து வெட்டிங் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ப்ளஷ். இது நம்ம நார்மலாக பவுடர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து க்ரீம் ப்ளஷ் வாங்கினேன், ஒரு ஸ்டிக்கில் வர மாதிரி. இதுவுமே அந்த ஸ்ட்ரெயின் வந்து நல்லாவே நிற்கும். ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது 2-in-1 ஐலைனர். இந்த லைனரும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லிக்யூடாக வந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது. இது வந்து ஐ பென்சில் தான். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. நான் அதெல்லாம் ஒரு கவர் பண்ணி மூடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஐலைனர். இந்த ஐலைனரில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஒன்று வந்து அந்த நார்மலாக நம்ம ஐலைனர் போடுவோம் இல்லையா அதுவும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விங் வரைகிறது, அந்த விங் ஐலைனர் போடுவோம் இல்லையா, அந்த அதுக்கான ஸ்டைனுக்கு மாதிரி நம்ம வந்து இந்த ஜஸ்ட் வந்து அந்த கண்ணில் டப் பண்ணினா போதும், அது அழகாக வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த ஐலைனர் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான். இது வந்து சேனலோட லிப்ஸ்டிக் உண்டு, ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக். இதுவுமே நல்ல டார்க் ரெட் மாதிரி வரும். அகெயின் வந்து ஒரு ஐலைனர். நான் வந்து மேபிலியன் ஐலைனர் வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்லா அந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும், வாட்டர் ப்ரூஃப். அதனால் இது பார்த்திங்கன்னா அந்த மெல்ஸோட ஐப்ரோஸ்க்கு போடுறது. ஸோ அவ்வளோதான் அந்த பேக்கில் இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், ஃபங்க்ஷன் இருக்குது, வெட்டிங் இருக்குது, அந்த டைம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் அந்த பேக்கில் அரேஞ்ச் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இயரிங்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய இயரிங்ஸ் தான் இருக்குது. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது, வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், டக்குன்னு வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு ஒரு மாடலாக நம்ம வந்து இயரிங் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நான் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து அந்த கோல்டில் போட்டாலுமே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த இது இருக்குது இல்லையா, அந்த அக்சசரிஸ் இருக்குது இல்லையா, இது மேலே இருக்கிற க்ரஷ் வந்து நமக்கு என்றைக்குமே குறையாது. ஒரு இயர்ஸ்க்கும் ஒரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு இது வரும். நான் வந்து படிச்சுட்ருக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஜும்கா, அதெல்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டு. அந்த டைம் வந்து அது ரொம்ப ஃபேஷனாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதோட க்ரஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிற்கவே நிற்காது. அது கேர்ள்ஸ்க்கு, எல்லா கேர்ள்ஸ்க்கும் உள்ளது தான். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுமே நம்மளோட இயரிங்ஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மாற்றிப்போம். அது வந்து பொதுவாகவே கேர்ள்ஸ்க்கு உள்ளது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த குட்டி குட்டி இயரிங்ஸ், அதுக்கப்புறமா ரிங், அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இயரிங்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டு போகிற மாதிரி உள்ள பெரிய இயரிங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இயரிங்ஸும் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் கிளாஸியான ஒரு இயரிங் ஒன்று. அடுத்து அந்த பிங்க் கலர், அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோடது. இதுவுமே நான் கிட்ஸ் 2 பேருக்கும் ஒரே டிசைனில் 2மே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிங்க் கலர் அதுக்கப்புறம் அந்த சில்வர் கலரும் பார்த்திங்கன்னா கிட்ஸோடது தான். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸை எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த ஜுவல் பாக்ஸ் நான் ஒன்று காட்டினேன் இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து லாக்கு இருக்கும். அந்த லாக்கை திறந்ததுக்கப்புறமா உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது.
நான் வந்து இதில் அவ்வளோவா ஒன்றும் வச்சுருக்க மாட்டேன், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள் இருக்குது இல்லையா, அது வந்து 2 இருக்குது. கைக்கு வந்து ஒரு பேஸ்லைட் மாதிரி போடுவோம் இல்லையா, அது வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி உள்ளது. அதுக்கப்புறமா அந்த பெரிய பெரிய இயரிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நான் போடுறது இல்லை. பட் முன்ன வாங்கினது வந்து நான் வச்சுருக்கேன். ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக தான் என்கிட்ட இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெட்டிங்க்கெல்லாம் போடுற மாதிரி அந்த பிக் இயரிங்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த கலர் கலராக வச்சுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் கோல்ட் கலர், பிளாக் கலர், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நான் வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் பெருசாக போடுறதே இல்லை. பட் வந்து இருந்தாலும் வச்சுருக்கேன். சம்டைம் கிட்ஸ் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இந்த டிசைன் எல்லாம் ட்ரெண்ட் ஆனால் போடலாம் இல்லையா, ஏன்னா எதுவுமே வந்து பழசாகலை, அப்படியே எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஸோ அதனாலே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த சும்கா ஸ்டைல் வரும் இல்லையா, சல்வார்க்கு எல்லாம் போடுறது, அது மாதிரி ஒரு பிளாக் கலரில் டிசைன். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இயரிங்ஸும் இருக்குது. இந்த இயரிங்கும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நான் அதிகமாக போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து அவ்வளோவா போடுறதில்ல. பெரிய இயரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறது வந்து விட்டுட்டேன். நான் வந்து காட்டினேன் இல்லையா, அந்த ரவுண்டாக அந்த ஜிப்ஸி மாதிரி, அந்த ரவுண்ட் இயரிங்ஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்தில் எடுத்த மெட்டி. ஸோ அதையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லாக் போட்டு இதை வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் காட்டிட்டேன். இந்த பேக்கில் வந்து நான் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். எக்ஸ்ட்ராவாக ஹேண்ட் க்ரீம், அதுக்கப்புறம் லிப் பாம், சன்கிளாஸஸ், கிட்ஸோடது, என்னோடது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீ செயின்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நான் வச்சுருப்பேன். ஸோ ஹேண்ட் பேண்டு, கிளிப்ஸு, புல் பேண்ட் இதெல்லாம் இருக்கும், எலிஸ் பேண்ட், இதெல்லாம் கிட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, என்னோடதும் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுறது தான். எக்ஸ்ட்ரா உள்ள ஹைலைட்டர் அதெல்லாம் வந்து இந்த பேக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ செகண்ட் ட்ராவரில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த பேக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போவே ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம எதை எடுக்கிறோமோ அதை எடுத்த மாதிரியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்காது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதை செய்கிறதுக்கே நம்ம பெரிய ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம். பார்த்தீங்கன்னா எடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு பெரிய வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ 2 ட்ராவர்லேயுமே பார்த்தீங்கன்னா எடுத்த திங்ஸ் எல்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே என்ன இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜர் தான். ஸோ அடுத்து வந்து இந்த குட்டியாக க்யூட்டாக இருக்குது தெரியுமா, இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட்டில் வந்து சில்வர் பிரேஸ்லெட் தான் இருக்குது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோம், கேலண்டர், அதுக்கப்புறம் ப்ரஷ் வைக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் க்யூட்டாக பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டெடி பியர் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். 1 மந்தில் 1K சப்ஸ்கிரைபர் உங்களால் தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு முறை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பபாய், டேக் கேர்.